ஏதாச்சும் பிரச்சனைனா யானையாச்சும் கால் பண்ணியிருப்பா, அவளும் பண்ணல. சரி, ஆனந்திக்கே கால் பண்ணுவோம். யாரு? அன்பா? ஆமா, அவர்தே. என்ன செய்ய போற? கால் பண்றாருல, பேச வேணாமா? பேசலன்னா என்னமோ ஏதோன்னு டென்ஷன் ஆயிடுவாரு. அதனால இப்ப அவன்கிட்ட பேசி நாம எங்க போறோம்னு சொல்ல போறியா? ஐயோ இல்ல அத்தை, நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீ கால் அட்டன் பண்ணா சுத்தி கேக்குற சத்தத்தை வச்சு நீ வீட்ல இல்லன்னு மாமா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாரு. எங்க இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அது நீ யார்கிட்டயும் எதுவும் பேச வேணாம். அதுவும் அன்பு கிட்ட பேசவே வேண்டாம். வெய் போன வெயி. ஏதோ பிரச்சனை இருக்கு. அவளுக்கு உடம்பு முடியலன்னு என்கிட்ட போய் சொல்லியிருப்பாளோ? இதுவும் துளசியோட பிளானா இருக்குமா? யானை கால் பண்ணி பார்ப்போம். என்ன யழு, நீ எதுவுமே பேசாம வர? எக்ஸாம் டென்ஷனா? இல்ல வினய், வீட்டு டென்ஷன் தான். அண்ணி சொன்னாங்கன்னு நானும் கிளம்பி வந்துட்டேன். அண்ணாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், கோவப்படுவாரு. வேணும்னா உன் அண்ணா கிட்ட கால் பண்ணி பேச. மொபைல் எங்க இருக்கு? பேக்ல இருக்கு. அண்ணா கிட்ட என்ன பேசுறது? திரும்ப வீட்டுக்கு வந்துடுற என்ன சொல்ல முடியும்? அண்ணாவை நினைச்சு பயமா இருக்குன்ற. அண்ணா கிட்ட பேசுன்றியே, நீ பேசாம வண்டியை மட்டும் ஓட்டு. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அண்ணா கிட்ட 4 அடி கூட வாங்கிக்கிறேன். நீ ஐடியா மட்டும் கொடுக்காத ப்ளீஸ். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறியா? போறேன் போறேன். ஒரு கலெக்டருக்கு கூட இவ்ளோ கால் வராது, உனக்கு மட்டும் இவ்ளோ கால் வருது. இப்ப யாரு? அவர்தே. எடுக்காத. ஐயோ அத்தை, ஏற்கனவே ஆட்டோல வரும்போது பேசல, இப்பவும் கூப்பிடுறாரு. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும்தான் திரும்ப திரும்ப கூப்பிடுவாரு. அதெல்லாம் ஒன்னும் பேச வேண்டான்னு சொல்லுங்க. இவ கால் அட்டன் பண்ணலனாலே மாமா திரும்ப திரும்ப தான் கால் பண்ணுவாரு. இதையே சாக்கா வச்சு நம்மள மாட்டி விட பாக்குறா. இல்ல துளசி. ஆனந்தி, இப்ப அன்பு கிட்ட பேச வேண்டாம். இப்ப நான் கால் எடுத்து பேசாம இருந்தாதே அவருக்கு சந்தேகமே வரும். ஐயோ, என்ன பிரச்சனை ஆனந்தி? ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? தூங்கிட்டியா? யானையும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. என்ன ஆச்சுன்னு டென்ஷனா இருக்கு. அத்தை, நான் போன் எடுத்து சோர்வா இருக்குது, தூங்க போறேனாவது சொல்லிக்கிறேன். இல்லனா என்ன ஏதுன்னு பதறி கிளம்பி வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவாரு. ஏற்கனவே நான் ஸ்டூல்ல இருந்து விழுந்ததுல இருந்தே அவருக்கு பயம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதுவும் சரிதான். நீ அன்பு கிட்ட பேசு. ஆனா தூங்க போறேன்னு மட்டும் தான் சொல்லணும். வேற எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்க அத்தை, சொல்லல. நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். கால் பண்ணாத.